போட்டுறது போதும், வாடி. இருடி, பூட்டிட்டு வர. அங்க பாத்தியா, அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசனி வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு பூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வரதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை போட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கேன், தைரியமா செய். இத பாரு, படம் பார்க்கறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் வாங்குறது நானு. அங்க போய் அழிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காது. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் ஐயனார் கோயில்கிட்ட இவ்வளவு வேகமா வரீங்க? எதுடா சைக்கிள் லைட்ல வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே. சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றானுங்க, அவனுங்களெல்லாம் பிடிக்கலாம்ல. கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா, உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிறா? முதல் நீ குடி, என்னங்கிறன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட எல்லாம் இந்த மாதிரியே வந்து. அண்ணா இடம் உண்டாச்சுண்ணா. சரி சரிப்பா, முன்னாள் போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உன மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகும். ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்கு அதெல்லாம் இந்த பாப்கார்ன் வாங்கி போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன் நின்றுட்டு இருக்கீங்க? படுக்கூட மாட்டேன். அதான் படம் முடிஞ்சிருக்கணுமே, என்னடா இன்னும் காணோம்? படம் விட்டுருப்பான். அவங்க பார்த்தது படமோ பாடாவதியோ. உங்க அப்பா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில 6 மணிக்கு தான் வருவாரு. எங்க வீட்டுக்கு வந்து படுனாலும் படுக்க மாட்டேன். சரி, நான் உங்க வீட்டு திணையில வந்து படுத்துக்கிறேன். நீ மணிமேகலை கூட்டிட்டு போமா, நான் லுங்கி கட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இது? வீட்டு மேல போட்டு போட்டு இருக்கு. நான் தான் போட்டினேன். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீ பாடுறன்னு சொல்லு, திறந்து விடுறேன். இல்லன்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் மேல எனக்கு நல்ல எண்ணம் ஏற்படணும். நான் மனசு மாறணும். மனப்பூர்வமா பாட நினைக்கணும். அப்படி எல்லாம் என்ன பாட வச்சா நீ ஆம்பளை. ஊட்டிட்டா திறக்க முடியாதா? சுத்தியால உடைப்பேன். நீ ஏமா சுத்தியால உடைக்கிற? சாவியை நான் வாங்கி தரேன். நீங்க அப்படி போய் நில்லுங்க. இது பார், இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. எது? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல. அதுக்காக நைட்டு 2 மணிக்கு கூட்டு போட்டு சாவி தர மாட்டேன்னு எங்க ஊர் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சோத பையனா? குடா சாவிய. முடிஞ்சா வாங்கிக்க. ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருடா. கொடுத்துறேன். நான் போனதான் சரிப்பட்டு வரும். டேய் வேண்டாங்க, அவனை பார்த்துக்க வேண்டாம். கூடுறா, நான் என் வீட்டுக்கு போனதான் சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். இந்த 1/2 லிட்டரோட 17,000 ரூபாய் ஆச்சு. என்ன 1/4 லிட்டர் எடுத்துட்டு 1/2 லிட்டர் கணக்கு சொல்றேன். இது 1/2 லிட்டர் தான் ஐயா. எங்க இது 1/4 லிட்டர்னு டீடைலா போட்டு இருக்குது. 1/2 லிட்டர்னு எங்கிட்டயே அளக்குறீங்க. ஏயா 4 நாளா பைப்புல தண்ணி வரலையே, உனக்கு தெரியாதா? ஓஹோ, பைப்புல தண்ணி வரும்போது 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தனா இல்லையா? ஊத்தனா இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுறப்பா? அண்ணே, என்னப்பா? மணிமேகலை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்ல, எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
அட நான் மாந்திரிக மாதிரிடா, நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதவு சாத்திட்டு உள்ள போனவன் வெளியே வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தேரணும். அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கிறேன், பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடான உரைக்கிறேன் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்ல இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. ஏமனி உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? இல்லன்னு சொல்றதுக்கு முறைக்காட்டி என்ன? என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ, என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்து கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ, அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரி முத்தம் காதை கடிச்சிட்டானா? என்ன? இத பாரு, கண்ணடிச்சா வராது பொம்பளை கைய பிடிச்சுட்டா வரவா போறா. காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி. இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதா, வேற வழி இல்ல. காலையில இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம், போக மாட்டா, இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவா. உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதிடி. முதிப்பீங்கடே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க. கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு. சும்மா தபையில எடுத்து வச்சு உட்காந்து நினைச்சிட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல பாரு. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். ஏமா, இந்த குழந்தைக்கு ஸ்வெட்டர் இருக்குமா? இந்த பெரிய பொண்ணுக்கு கவுன் இருக்குமா? ஏமா கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு படிச்சிட்டு இருக்கியே. சுசீலா, என்ன கஸ்டமரை கவனிக்காம நீ உன் பாட்டுக்கு புக்க படிச்சுட்டு இருக்கிய? இங்க பார், நீ வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகல. ஆனா நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. உனக்கு அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா உன்னை கூட்டிட்டு போய் என்ன வேணும்னு கேளு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு மேனஸ் தெரியாம. சரிம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ப்ளீஸ் கம். வா. சார், என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கடையில இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொம்மைங்க இருக்கு, கதை புஸ்தகங்க இருக்கு, நிறைய விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு மஞ்சள், குங்குமம். என்ன போல வயசானவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும் மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன விக்கிறது இல்ல மேடம். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க சிரிச்சா நானும் சிரிக்கணும்ல தம்பி. சிரிக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. இவகிட்ட சொல்லுங்க தம்பி. அந்த பொண்ணு இருக்காளே, வெரி பிரில்லியன்ட், வெரி வெரி பிரில்லியன்ட். கஸ்டமர்ஸ் கேக்குற கேள்விக்கு என்ன பொறுமையா பொறுப்பா எப்படி பதில் சொல்லி அசத்துறா தெரியுமா? உடனே நீங்க அந்த பொண்ணை பார்த்து அசந்திருப்பீங்களா? எஸ், அசந்துட்டேன். அவ டேலண்ட பார்த்து அசந்துட்டேன். அது விஷயமே வேறனே. அவ வந்து இந்த மாதிரி இந்த சேல்ஸ் கேர்ள் எல்லாம் இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது. சுசிலா, உன் செக்ஷன்ல இருக்கிற பில் புக் எல்லாம் எங்க வச்சிருக்க? இங்க பில் புக் எல்லாம் கேட்காதா, ஒன்லி கதை புக் மட்டும் கேளு. எப்ப நீங்க இருந்து வேலையை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. மணிமேகல, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுங்க. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. எம்டியை போய் பாரு. மணிமேகலை எம்டி பார்க்க சொன்னா? ஹலோ, என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இல்ல? அப்படித்தான் எல்லாம் உன் தலையெழுத்து. என்னம்மா அவ தலையெழுத்து சொன்னிய, உன் தலையெழுத்து சொல்லட்டுமா? என்னவா? மணிமேகலை சேல்ஸ் கேர்ள் என்று ப்ரமோஷன் ஆகி பிஏவா போறா. நானே உன்னை வேலையை விட்டு தூங்க சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போ. சார், சாராவது மோராவது
மூதேவி எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டு. வணக்கம். இந்த ஊருக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இந்த ஊட்டியை சுத்தி பார்க்க வரவங்களுக்கு நான் ஒரு கைடு. வேலை மட்டும் இருந்து வீடு இல்லாம வர்றவங்களுக்கு நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். இன்னும் என்னை பத்தி எவ்வளவோ சொல்லலாம். சுருக்கமா சொன்னா இந்த ஊர்ல பெத்த தாய் தகப்பனை தவிர வேற எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். வாங்க. இப்ப நீங்க எங்கிட்ட வாடகைக்கு வீடு கேட்ட முகூர்த்தம் ராஜா குரூப் ஆஃப் கம்பெனியில உங்களுக்கு பிஏவா வேலை கிடைச்சிருக்கு. முதல்ல வாங்கின சம்பளத்தை விட 2000 ரூபாய் ஜாஸ்தியா வாங்க போறீங்க. அதனால இப்ப நாங்க குடியிருக்கிற காலனிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். மாசமான 1ஆம் தேதி கரெக்டா வாடகையை கொடுத்துறேன் சார். ஐயோ கொடுக்க கூடாதுங்க. ஐயோ குடி இருந்தா கொடுத்து தானே ஆகணும். கரெக்ட், நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. நீங்க கரெக்டா வாடகை கொடுத்தோம்னா குடியிருக்கிற மத்த நாங்களும் கொடுக்கணும்ல. இன்னொரு சொல்லுங்க. 1000 தடவை சொல்லுவியா? டேய். ஹவுஸ் ஓனர் 1000 தடவை சொல்லுவியா? 1000 தடவை. ஐயோ 1000 தடவை. சார் ஏன் அடிக்கிறீங்க? குடிடா அவனுக்கு. குடிடா. வாடகை கொடுக்கறவன் பொறுப்பு அவனுக்கு. குடிடா. உனக்கு குடிடா. சார் குடிய மாட்டான் பாரு. குடிடா. விடுமா. நீ ஒரு பொம்பளை ஆம்பளை அடிபறானே பரிதாபப்பட்டு கேக்குற. அடியும் உதவி வாங்குற இவன் இருக்கானே ஒரு வார்த்தை ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேக்குறானா? நான் என்ன கேட்டிருக்கேன்? பாத்தியா 16 வருஷமா வாடகையே கொடுக்காம இருக்கான். குரங்கு தாங்கிட்டதும் இல்லாம வனத்தையே அழிச்ச மாதிரி அந்த காலனிக்கு எல்லாருமே வாடகை கொடுக்காம பண்ணிட்டாமா. கோர்ட்ல போட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இவனே பாத்தியா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட இது காய்ங்க. ஏய் தெரியுண்டா இந்த வியாகாரம் அதுக்கு நீங்க காய பாங்கிறீங்களா? தெரியுண்டா. விடுறா விடுறா விடுறா. சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ என்ன சொல்றது? எனக்கு சொந்த காலனி இல்லையா? அங்க அழைச்சிட்டு போய் பேசுவேன். நல்லா அழைச்சு போய் பேசுங்க. பட்டு டேய், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தான் பொட்டி எடுத்துக்கணுமா? சரி, நீங்க நான் எடுத்துக்க மாட்டானா? எடுத்துக்க. எடுத்துக்க வேண்டாம். பொண்ணாங்க தலையில வச்சுங்க. வச்சுக்க வேண்டாம். அத நீ என்ன சொல்றது? வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டேன் தலையில. நல்லா ஆடிட்டு போங்க. ஆடிட்டு போக வேண்டாம். என் சம்சாரம் பேரு மரகதம். மரகதம் காலனின்னு வச்சிருந்தேன். அது மரமலர்ச்சி காலனி மாத்திட்டான். எல்லாம் அந்த தாடிக்கார தடியன் செய்யற வேலை. அம்மா அந்த பரதேசி நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கமா. மறைதான் பெண்ணோ. ஏய் தான் நன்னு. ஏய் நீ எங்கடா வர? வா, நான் என் வீட்டு போறியா மெண்டல்? வெட்டி போ. வாங்க வணக்கம். போ. ஏன் சார் துப்புறீங்க? உனக்கு தெரியாது, இவன் துப்ப வேண்டிய ஆளு. வெளியா இருக்கான்னு நினைக்காத, பெரிய வினயஸ்தான். ஏய் துப்புற என்ன? நான் அவனை துப்புறேன், நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன் நைபர். அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய அதிபரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடங்கார பசங்க, பரதேசி நாய்ங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இதான் நீ குடியிருக்க போற வீடு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் காலனில என்னென்ன சௌகரியம் இருக்குன்னு காட்டுறேன் வா. ஆமா, பூரா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். எவ்வளவு சுத்தமா வச்சிருந்த அந்த காலனிய அங்க பார்த்தா இடிச்சு வச்சிருக்கத. நீ வாமா அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு. ஏன் பாத்ரூம் பாத்துக்க. நீ குளிக்கணும்னா இந்த கிணத்து தண்ணி தான் குளிக்கணும். நல்லா இருக்கும் தண்ணி. ஐயோ இவ்வளவு ஆள இருக்குது. ஐயோ அதுல இறங்கி குளிக்க வேண்டியது இல்லைங்க. அதுதான் பைப்பு. அதுல அடிச்சா தண்ணி வரும். கூடவே கையில வலியும் வரும். எஸ் அடி பம்ப். நீ அடிக்கவே வேண்டியதில்லம்மா, பக்கெட் கூட வச்சா போதும். இந்த ஆளு அடிச்சு தருவேன். அவதான் பேச மாட்டேங்கிறாள். அப்புறம் எஸ் புசின வந்தது. ஏன்னா அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. இல்ல இருந்தா இந்த வீட்டுல குடியிருப்பா நானே. பாத்தியாமா இதுதான் என் காலனி. இந்த திருதராஷ்டிர கூட்டத்தில் நீ இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலயும் நான் வாழ தயாரா இருக்கேன் சார். நீ ரொம்ப தைரியசாலிமா. தைரியசாலியா இருக்கிறதுனாலதான் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கூட நான் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் தேடி தேடி எப்படியோ அந்த பொண்ணு இந்த ஊட்டியில தான் வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வேலை செய்யறான்னு சொன்னேன்? செல்லாராம்ஸ்ல. இத பாரு, செல்லாராம்ஸ் வந்துருச்சு. நீ பாட்டுக்கு மம்மனே உள்ள போயிடாத. அந்த பொண்ணு ஏற்கனவே உன்னை பார்த்து பயந்து போயிருக்கிறா. அங்க ஒரு கிழவன் நிக்கிறான், அவன்கிட்ட கேளு. என்ன வெளியே நின்று பாக்குறீங்க? சரிங்க, மணிமேகலைன்னு யாராவது வேலை செய்யறாங்களா? மணிமேகலையா? உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணனுங்க. கண்ணன்னு யாராவது வந்து என்னை பத்தி கேட்டா நான் இங்க வேலை செய்யலன்னு சொல்லுங்க. என்ன பேர் சொன்ன? கண்ணன். அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. நான் தான் இங்க சூப்பர்வைசர். சரிங்க. எனக்கு 5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, தினம் ஒரு வாரம் வந்து பாத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு போட்டிருக்கு. ஏய் சதான் போங்கடா. காலங்காத்தால கழுத்து எடுத்துக்கிட்டு போங்கடாண்ணா. வாங்கண்ணே. போங்கடா. கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறது. போங்கடாண்ணா. போங்கடான்னு சொல்லாதீங்க சார். போங்கடா. அப்படி சொல்லாதீங்க சார். போங்கடாண்ணா. சார் போங்கடா. உடம்பு மயிராண்டி. இந்தாங்க சார். இதுல எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்து இதை நான் செய்யலைங்க. ஓகே,
நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். நான் எங்க தங்கணும்ன்றது இனிமே தான் முடிவு பண்ணணும். ஏன்? இந்த ஊருக்கு புதுசு, வேலை தேடி வந்திருக்கேன். வேலை தேடியா? வண்டி ஓட்டுவீங்களா? அவர் மாட்டு வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டாருங்க. கார் ஓட்டுவாரு, ஜீப் எல்லாம் ஓட்டுவாரு. இவர் யாரு? கூட வந்தவருங்க. என்கிட்ட ஒரு டிரைவர் வேலை இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களால செய்ய முடியும்னா சொல்லுங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு வேலை தானேங்க, செய்யறேன். இந்தாங்க என் அட்ரஸ். இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கலாம், நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நான்.